நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா சில நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கடந்த 5 வருடங்களுக்கு மேல் ஒரு நடிகையுடன் தொடர்புல இருக்கிறார் அப்படின்றதுதான் விவாகரத்திற்கான காரணம் அப்படின்னு சங்கீதா சொன்னதுதான் பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏற்கனவே அந்த நடிகையுடனாக விஜய் அவர்கள் தொடர்பு பற்றிய செய்திகள் வெளியானாலுமே சங்கீதா சொன்ன பிறகு அது உண்மைதானோ அப்படின்ற சந்தேகம் பலருக்குமே எழுந்திருக்கா. இந்த வழக்கு தொடர்பாக வர ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் அவர்கள் நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டும் அப்படின்னு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. மேலும் இந்த வழக்கு தனி அறையில நடத்த வேண்டும் அப்படின்னு சங்கீதா கோரிக்கையுமே விடுத்திருக்காங்க. இதனடுத்து விஜய் அவர்களை பலருமே விமர்சித்தாலும் விஜய் அவர்களுடைய தீவிர விசுவாசிகள், ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு பலருமே அவருக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா பல பிரபலங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கை கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி தளபதி விஜய் அவர்கள் நீதிமன்றம் வர இருக்காரு. சோ அதே தேதியில சங்கீதா அவர்களுமே வர இருக்காங்க. சோ இவங்க 2 பேருடைய சந்திப்பு எப்படி இருக்க போது, இந்த வழக்கு எங்க போய் முடிய போது, இதுவரைக்குமே தளபதி விஜய் அவர்கள் இதை பற்றி வாயே துறக்கல. அவர் வாயை திறந்தா என்னெல்லாம் ஓபன் பண்ண போறாரு அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள், பல அதிர்ச்சி சம்பவங்கள் காத்திருப்பதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இதனை வைத்து பல அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவத்தை வைத்தே பல ஆதாயம் தேடிய தமிழக அரசியல் கட்சிகள் தற்போது இந்த விஷயத்தையுமே வைத்து அவங்களுக்கு சாதகமாக பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.